ஒரு உண்மையான சீஷனுடைய விருப்பங்கள் என்ன? இன்றைக்கு எல்லாரும் நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் எல்லாருமே அந்த ஆண்டுடைய சீஷன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு திருச்சபையில விசுவாசிகள் ஏராளம், சீஷர்கள் மிக குறைவு. ஒரு சபை எடுத்துக்கொண்டால் ஒரு 100 பேர், அதில் ஒரு 3 பேரும், அதாவது ஒரு 2% மட்டுமே சீஷர்கள், உண்மையாய் பின்பற்றுகிறவர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திருச்சபையின் ஊழியத்துல ஏறக்குறைய 50 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்ற தேவன் தந்த இரக்கம், தயவு. நான் கண்ட ஒரு உண்மை என்னவென்றால், இந்த திறந்த வாசல் என்ற இந்த இயக்கத்துல ஒரு 60க்கும் மேற்பட்ட சபைகள் தமிழகத்தின் பல இடத்திலே நாங்கள் நடத்துகிறோம். உலகெங்கும் நான் கண்ட ஒரு காரியம், இந்த செய்தியை கூட ஒரு வெளிநாட்டிலே நான் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். உண்மை என்னவென்றால், திருச்சபைக்கு வருகிறவர்கள் பாதி பேர் விசுவாசிகளா இருக்கிறார்கள், சீஷர்களா இல்லை. நேற்று நான் ஒரு ஆலயத்துல பிரசங்கித்தேன் வெளிநாட்டில. ஆமேன் சொல்லி முடித்த பிறகு ஒருவர் கூட வந்து சந்திக்கவில்லை. துக்கமான ஒன்று. எல்லாரும் ஓடுகிறார்கள். ஒருவர் கூட வந்து சந்தித்து, ஒரு 4-5 பேர், அங்கே ஒரு 500 பேர் இருப்பார் இந்த ஆலயத்துல, ஒரு 3-4 பேர் மட்டுமே வந்து விசாரித்தார்கள். அந்த போதவர் சொன்னார், இவர் இந்தியாவில் வந்திருக்கிறார், அவரை சந்தியுங்கள், அவர் வெளியிருக்கிறார், அவரோடு பேசுங்கள் என்று சொன்னார். ஆனால் அவர்கள் ஒருவர் கூட, ஒரு உண்மை என்னவென்றால், ஒருவர் கூட, 2 அல்ல 3 பேர் தான் விசாரித்து கை குலுக்கி. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதாவது இன்றைக்கு திருச்சபையில பார்வையாளர்கள் அதிகமா இருக்கிறார்கள், பங்குதாரர்கள் மிக குறைந்து விட்டார்கள். ஏதோ சபைக்கு வர வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாரம்பரியம் வர வேண்டும், ஒரு பாட்டு பாட வேண்டும், ஏதோ போக வேண்டும். அன்னைக்கு ஒருத்தர் கேட்டேன், உங்க சபையின் பாஸ்டர் பேர் என்னன்னு. ஒரு என்ன சொல்ல தெரியுமா, நான் போவேன், காணிக்கை போடுவேன், எழுந்து வந்துருவேன், அவ்வளவுதான். இந்த சபையின் போதகர் பேரும் அவருக்கு தெரியவில்லை. யோசித்து பாருங்க, நான் போவேங்க, பாட்டு காணிக்கை போடுவேன், எழுந்து வந்துடுவேன். அவர் நினைக்கிறாரு இவர் போடுகிற காணிக்கை ஆண்டவரை பணக்காரராக்கும். இல்லை. அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஒரு உண்மையான சீஷனா என்பதை இந்த செய்தியிலே உங்களை அலசி ஆராய்ந்து பாருங்கள். அப்படி இல்லை என்றால் அந்த உண்மையான சீஷத்துவாய் மாற விரும்புங்கள். பாட்டெல்லாம் பாடலாம், இயேசுவின் சீஷன் எல்லாம் பாட்டெல்லாம் பாடலாம். The qualities of a discipleship. ஒரு சீஷனுடைய உண்மையான ஆசை, விருப்பம், ஆதங்கம், மனப்பக்குவம். சங்கீதங்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறேன், ஒரு உண்மையான சீஷனுடைய விருப்பம் என்னவென்றால், தேவ நீதியிலும்